ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லைங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரை வச்சு ஒரு சிம்பிளான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் சில பேர்த்துக்கு உடஞ்சி நசுங்கி வரும் பாருங்கள் காலிஃப்ளவர். அது மாதிரி உடையாமல் நீங்கள் எந்த சைஸ் போடுறீங்களோ அதே சைஸில் எப்படின்னு சொல்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இதாங்க ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸ். சுடுதண்ணி நல்லா கொதிச்சோன்னே இந்த காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் உப்பு போட்டு டப்புன்னு வடிச்சிடணும். ஏன்னா அது புழுசாகிறதுக்காண்டி மட்டும் தான் போடுறோம். நம்ம அடுத்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் சுட்ட உடனே கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வரும்போது குட்டி குட்டியாக ஒரு மீடியம் சைஸ் 3 கார்லிக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் காலிஃப்ளவருக்கு ரொம்ப கம்மியான உப்பு தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மசாலாலாம் வேக வச்சு நம்ம எடுத்தால் தான் காலிஃப்ளவர் உள்ளே முதற்கொண்டும் மசாலா எல்லாம் இறங்கும். உப்பு போட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க, ரொம்ப மணமாக இருக்குங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கினோடனே 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இல்லாட்டினாலும் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சோண்டு இஞ்சை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கார்லிக் சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்போயே இஞ்சை சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கினீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வருங்க. இது மாதிரி நல்லா சேர்ந்து வந்த உடனே அரை தக்காளி பழங்க. நம்ம 300 கிராம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு அரை தக்காளி பழம் போதுங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் எப்பயுமே கல் உப்பு தாங்க சேர்ப்பேன். நீங்கள் எந்த உப்பு வேணுமோ அந்த உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மிளகாத்தூள், அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது அரை ஸ்பூன். அடுத்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி இருக்குது பார்த்திங்களா, அது 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா தக்காளி வதங்குற மாதிரி இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. மசாலா பொருளை எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். அடுத்து நம்ம லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் தான் வதக்கியிருக்கேன். அப்போ தான் எல்லா காலிஃப்ளவர்லேயும் மசாலா இருக்கும். பெருசாக போட்டிங்கன்னா அவ்வளவா டேஸ்ட் இருக்காதுங்க. இது மாதிரி பொறுமையாக குட்டி குட்டியாக நறுக்கினாலும் லாஸ்ட் வரையும் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா வதக்கி விட்டால் தான் எல்லா சைடும் பரவலாக எல்லா மசாலாவும் கிடைக்கும். அடுத்து நம்ம நார்மலாக ஒரு டம்ளர் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா தலை இது மாதிரி நல்லா கொதி வந்த உடனே 2 கிண்டு கிண்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சனால தண்ணி வற்றிருக்கா என்னன்னு பார்க்கணும்ல, அதனால லைட்டாக கிண்டிட்டு இப்போ ஒரு 3 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. இப்போ நீங்கள் லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா காலிஃப்ளவர் நசுங்கிடும். இதே மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் அப்படியே உடையாமல் கரெக்டாக அப்படியே போட்ட ஷேப்பில் வரணுங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பை நான் போட்டுட்டு கடைசியில் மிளகுத்தூள் போட்டுட்டு இறக்குங்க. அது ரொம்ப மணமாக இருக்கும். எப்பயுமே மிளகுத்தூள் லாஸ்ட்டில் தாங்க போடணும். ஏன்னா அது கசப்பு லைட்டாக தெரியுங்க. லாஸ்ட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி வற்றின பிறகு தான் அதுவும் மிளகுத்தூள் போடணுங்க. அடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் டச் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் கூட்டு ரெடிங்க. எவ்வளோ கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இதே ப்ரொசீஜரில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.